அது ஒரு சிறு கிராமம். அங்கே பச்சை பசிலென வயல்வெளிகள். எங்கே பார்த்தாலும் தென்னந்தோப்புகள். அங்கே பள்ளிக் குழந்தைகள் விளையாடுவது உண்டு. டீக்கடையிலிருந்து வயதானவர்கள் பேசி சிரித்துக் கொள்வதும், பெண்கள் இடுப்பில் தண்ணீர் எடுத்து கலகலப்பாக சிரித்துக் கொண்டு வருவதுமாக அவ்வூரே காண்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் இவை அத்தனையும் மாலை 4 மணி வரைதான். அதன் பின்னர் அனைத்தும் அடங்கிவிடும். அதன் பிறகு வீட்டிற்கு வெளியே யாரும் வரக்கூடாது என்பதுதான் அவ்வூரின் கட்டுப்பாடு. அதற்கு காரணம் அங்கு உலாவிக் கொண்டிருக்கும் பேய்க்கதைதான். அவ்வூரில் இருந்தது ஒரு பெரிய பங்களா. 20 அறைகள் உடைய ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த காலத்தில் கட்டப்பட்ட பெரிய வீடுதான் அது. அங்கு மாலை 4 மணியானதும் வீட்டில் முன்பகுதியில் பூக்கள் பூத்துக் குலுங்குமாம். வீட்டில் உள்ள அனைத்து விளக்குகளும் ஒளிருமாம். திருவிழா வீடு போல இருக்குமாம் என்று கூறுகிறார்கள். அங்கே சென்றவர்கள் யாரும் இதுவரையில் திரும்பி வந்ததில்லையாம். இப்படியாக இந்த பங்களா கிட்டத்தட்ட 18 வருடங்களாக பூட்டிக் கிடக்கிறது. இப்படி சிறுவர்களுக்கு கதை கூறுவது போல 5 மாணவர்களுக்கு அவ்வூரின் பிரச்சினை பற்றி கூறிக்கொண்டிருந்தார் ஸ்டெஃபியின் அப்பா சுந்தரம். 5 மாணவர்கள் என்றால் ஸ்டெஃபியுடன் கல்லூரி பயிலும் மாணவர்கள். ஸ்டெஃபி அக்ரி படுத்துக் கொண்டிருக்கும் மாணவி. இவளுடன் இருப்பவர்கள் அருண், சுரேஷ், நிக்கிலா மற்றும் மகேஷ். இவர்கள் ஒரு ப்ராஜெக்டாக கிராமத்தில் வந்திருந்தனர். ஸ்டெஃபி அப்பா சுந்தரம், எங்கு வேண்டுமானாலும் போங்க, ஆனா அந்த பெரிய பங்களா பக்கம் மட்டும் போகாதீங்க என்று அறிவுரை கூறிக்கொண்டிருந்தார். இது எதுவும் நம்புவதாக இல்லை என்றாலும் தேவையில்லாத விஷயம் நமக்கெதுக்கு என்று அப்படியே விட்டுவிட்டனர். மறுநாள் நண்பர்கள் ஊரினை சுற்றி பார்க்கலாம் என்றவாறு கிளப்பினார்கள். அப்போது நேரம் 2 மணி இருக்கும். அவர்கள் சுற்றித் திரிந்துவிட்டு அனைவரும் சிரித்து ஜாலியாக அப்படியே பங்களா பக்கமாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது அருணுக்கு தண்ணி தாகம் எடுக்க, சுரேஷ் தண்ணி இருக்காடா என்று கேட்க அவனும் இல்லையேடா என்று கூற அவர்கள் நடக்கும் அவ்விடத்தின் இடது பக்கமாக இருந்தது அந்த பங்களா. அந்த விமடம் கோயில் மணியோசை கேட்க அங்கே சைக்கிளில் வந்த முதியவர், தம்பி இங்கு நிற்காதீங்க, ஊர் கட்டுப்பாடு, ஏதாவது வீட்டுக்கு போங்க என்று கூறியவாறு வேகமாக செல்ல, அவ்வூரில் உள்ள அனைத்து வீடுகளின் கதவுகள் அடைக்கப்பட்டு காற்று பலமாக வீசியது. இவற்றை பார்த்த இவர்களுக்கு எங்கு செல்வது என்று அறியாது பங்களாவின் அருகே இருந்த பாழடைந்து குடிசையில் தஞ்சமடைந்தார்கள். அங்கு நின்று பார்த்தால் பெரிய பங்களா மிகவும் நன்றாக தெரியும். அப்படி பார்க்கையில்தான் அவர்களாலேயே நம்ப இயலாத பல அதிசயங்களை காண இயன்றது. கடிகாரங்கள் 4 மணியினை காட்ட பெரிய பங்களாவில் அழகான பூக்கள் பூத்து குலுங்க ஆரம்பித்தது. அழுக்கு படிந்திருந்த அந்த சுவர்கள் புத்தம் புதியது போல் மாறத் தொடங்கின. திடீரென கார்மேகங்கள் சூழ அங்கே இருள ஆரம்பித்தது. ஆனால் பெரிய பங்களா மட்டும் திருவிழா போல் அலங்காரத்தில் ஜொலிக்க ஆரம்பித்தது. இவற்றை பார்த்து கொண்டிருந்த அனைவரின் கைகால்கள் வடுங்க ஆரம்பித்தன. அதிலும் அருண் மட்டும் ஏதோ யோசனையில், இந்த பங்களாவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தா மாதிரி இருக்கேடா என்றான். நீ வேற பயமுறுத்தாதடா, நாங்களே செத்திட்டு இருக்கோம், எப்படா விடியும் என்றான் பயந்தாவாறு சுரேஷ். அன்று இரவு எப்படியோ சமாளித்தார்கள். எதை பார்த்தாலும் பயத்தில் நடுங்கினார்கள். விடிய வரை தூங்காமல் இருந்தனர். விடிந்த பிறகு அந்த பங்களாவை அனைவரும் பார்க்க அது வருடங்களாக பூட்டி வைத்தது போல் பாழடைந்து காணப்பட்டது. ஆனால் அருணுக்கு மட்டும் சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. மாலையில் அங்கு செல்லலாம் என முடிவு செய்து இதை நண்பர்களிடத்து கூற அவர்களோ, உனக்கு என்ன பைத்தியமா, நேற்றுப்பட்டது போதாதாடா, நாங்க யாரும் வராதா, இல்ல நீ வேணும்னா போ என்றார்கள். அவனும் சரி நானே போகிறேன் என்றான். எதையோ யோசித்தாவாறு ஸ்டெஃபியும் நான் கூட வாரேன், எங்க ஊருக்கு நீ வந்திருக்க, ஏதாவது பிரச்சனைனா நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றாள். அன்று மாலை 3:30 மணியானதும் அனைவரும் தங்கள் அறைக்கு வந்து சேர, ஆனால் அருண் மட்டும் அங்கு இல்லை. இன்னும் அரை மணி நேரம் இருந்த நிலையில் அனைவரும் பதற்றமானது. அவன் கூறுவது போல் அந்த பங்களாவில்தான் போனானோ என்று அப்பா கேட்டாள். என்ன சொல்வது என்று அறியாது பற்களை கடித்துக் கொண்டிருந்தாள் ஸ்டெஃபி. அருண் பங்களாமுன் நின்று கொண்டிருந்தான். அங்கே இருக்கும் புதர்களில் சென்று மறைந்து கொண்டான். சரியாக நேரம் 4 மணியானதும் முந்தின நாள் பார்த்தது போல அங்கே இருக்கும் தோட்டத்தில் பூக்கள் விரிய ஆரம்பித்தது. அங்குள்ள விளக்குகள் எரிய ஆரம்பித்து தெருக்கள் இருள ஆரம்பித்தது. இதுதான் தக்க சமயம் என்று அருண் கேட்டின் அருகே செல்ல அது தானாகவே திறக்க ஆரம்பித்தது. அவன் உள்ளே முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தான். உள்ளே செல்ல செல்ல அவனை யாரோ அழைப்பது போல் தோன்றியது. அவனும் உள்ளே சென்று, அது விழா, அனைவரும் ஊர் கட்டுப்பாடு மீறக்கூடாது, அதுவும் நீங்க வேற ஊரை சார்ந்தவர், அதனால் உள்ளே சென்று ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவீங்க, அப்புறம் நாங்க தான் அவஸ்தப்பட வேண்டி இருக்கும் என்று கூற அவர்களும் ஒப்புக்கொண்டு மகனை கூட்டிக் கொண்டு கிளம்பலாயினர். தங்களுக்கு எப்போது விடுதலை திளைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தது 2 ஆத்மாக்கள் அந்த பங்களாவிலிருந்து